ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து, அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வுலேருந்து பேஸ்டாக நியூ சிலபஸ்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அப்படி இல்லாட்டியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம், டிஎன்இபி, டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாமிற்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான ஜிகேக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ளேலிஸ்ட்டு லிங்க் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த ஜிகேக்கான ப்ளேலிஸ்ட்டு வீடியோ பார்க்க விருப்பம் இருக்கவங்க அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1 பாருங்கள். பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் அல்லாது, அதாவது பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் அல்லாது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய நூலில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. டி மட்டும், அதாவது தமிழ் நீளம் இது கிடையாது. சரிங்களா? கொய்யாக்கனி, ஐயை, பாபியை கொத்து, இது மூணுமே பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள், எழுதிய நூல்கள். சரிங்களா? இதான் கரெக்டான ஆன்சர். இந்த தமிழ் நீளம் அப்படிங்கிறது இவரோட இதழ். சரிங்களா? நூல் கிடையாது. தமிழ் நீளம், தமிழ் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நீளம், இது மூணுமே இவருடைய பெருஞ்சித்திரனுடைய இதழ்கள். சரிங்களா? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நீளம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருத்தக்கத்தேவர் நரிவிருத்தம் பாடினார் எவ்வகை வாக்கியம்? ஒரு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செய்வினை. திருத்தக்கத்தேவர் நரிவிருத்தம் பாடினார், இது செய்வினை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 3. விடைக்கேற்ற வினாவை கண்டறி, அதாவது இயற்கையை சார்ந்தே மனம் இயங்குகின்றது, இதற்கான விடை, அதாவது எந்த வினா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மனம் எதனை சார்ந்து இயங்குகின்றது, இதான் கரெக்டான வினா. சரிங்களா? கொஸ்டின் 4 பாருங்கள். உவேசா அவர்கள் குறிஞ்சிப்பாட்டில் உள்ள எத்தனை பூக்களை தேடி அலைந்தார்? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். உவேசா அவர்கள் குறிஞ்சிப்பாட்டில் உள்ள எத்தனை பூக்களை தேடி அலைந்தார்? ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 3. உவேசா அவர்கள் குறிஞ்சிப்பாட்டில் உள்ள 3 பூக்களை தேடி அலைந்தார். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 5. அதாவது எவ்வகை வாக்கியம் என கூறுக. நீ திருக்குறள் படித்தாயா, இது எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ திருக்குறள் படித்தாயா என்பது எந்த வகையான வாக்கியம்? ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வினா வாக்கியம். நீ திருக்குறள் படித்தாயா என்பது வினா வாக்கியம். கொஸ்டின் 6 பாருங்கள். ஆங்கில சொல்லை நீக்குக கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆங்கில சொல்லை நீக்கி எது கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பேருந்தில் ஏறியதும் பயணச்சீட்டு வாங்கினேன், இதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? பேருந்தில் ஏறியதும் பயணச்சீட்டு வாங்கினேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர்.
திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஆன்சர் பாருங்கள். காயிதே முல்லத். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். கொஸ்டின் 8 பாருங்கள். சொற்களை வரிசைப்படுத்துக. அதாவது கோயிலும் சிறந்த தாயிர் மில்லை. இதை கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த தொடர் கரெக்டாக அமைந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை. இதான் கரெக்டான வரிசை. சரிங்களா? கொஸ்டின் 9. வேறு சொல்லை அறிந்து எழுதுக. அதாவது உறங்கினான் இதோட வேறு சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உறங்கு. உறங்கினான் இதோட வேறு சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உறங்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்க. அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இணை தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது 4 மட்டும் பொருந்தாது. சரிங்களா? 4 மட்டும் தவறானது. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். வருந்த காண்பது முத்துக்களை ஈனும் சங்கு. இது கரெக்டு. வாட காண்பது பெண்களின் மெல்லிடை. இதுவும் கரெக்டு. ஒடுங்க காண்பது தவம் செய்வரின் உள்ளம். இதுவும் கரெக்டு. இந்த புலம்ப காண்பது இது பெண்கள் காலில் அணியும் கிண்கிணிகள். இது தவறானது. சரிங்களா? இது கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பெண்கள் அப்படிங்கிறது வராது, குழந்தைகள். சரிங்களா? குழந்தைகள் காலில் அணியும் கிண்கிணிகள் இதான் கரெக்டு. புலம்ப காண்பது குழந்தைகள் காலில் அணியும் கிண்கிணிகள். இதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 11 பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த சொற்றொடர் கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சர்க்கரை வியாதிக்கு இனிப்பு ஆகாது. இதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 12 பாருங்கள். சேய் என்பதன் பொருள். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சேய் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தொலைவு. கொஸ்டின் 13. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பெருமை ப்ளஸ் கடல். கொஸ்டின் 14. சந்தி பிழைகளை நீக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சந்தி பிழைகளை நீக்கி எது கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பள்ளிக்கு சென்ற மாணவன் திரைப்படத்திற்கு சென்றான். இதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் 15. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மரத்திலான ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மரத்திலான ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தொகுதி. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மரத்திலான ஆணிகளை தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 16. பழமொழி 400 பாடலில் அங்கவை சங்கவை ஆகியோர் யாருடைய மகள்களாக குறிப்பிடப்படுகிறார்கள். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பாரி. அதாவது பழமொழி 400 பாடலில் அங்கவை சங்கவை ஆகியோர் பாரியோட மகள்களாக குறிப்பிடப்படுகிறார்கள். சரிங்களா?
கொஸ்டின் 17 பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த சொற்றொடர் வந்து கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைக்க வேண்டும். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைக்க வேண்டும், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 18, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஔவை, அதாவது ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். கொஸ்டின் 19, வேறு சொல்லை அறிந்து எழுதுக. பெற்றேன், அதாவது பெற்றேன் இதோட வேறு சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பெரு. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் 20 பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அகர வரிசைப்படி அமைந்ததில் வந்து எது கரெக்டான வரிசை அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கோணம், நாற்கோணம், முக்கோணம், வட்டம், இதான் வந்து கரெக்டான அகரவரிசை. கொஸ்டின் 21 பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது எதிர் சொல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க இணையில் வந்து எந்த இணை வந்து சரியான இணை அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியானது தான். ஏபிசிடி கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியானது தான், சரிங்களா? அதாவது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். துயரம் ஓட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்பம். மெய்மை இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்மை. அன்பு எதிர்ச்சொல் பகை. இழிவு எதிர்ச்சொல் உயர்வு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே நல்லா பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. அதாவது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பொருந்தாதது, அதாவது எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு, எதுவும் இல்லை, சரிங்களா? கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியானது தான். இதில் வந்து தவறானது எதுவுமே இல்லை, சரிங்களா? சொல் பொருள் எதுன்னு பாருங்கள். மா அப்படின்னா வண்டு, மதுனா தேன், வாபி இதோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை, தரளம் இதோட பொருள்னா முத்து, பணிலம் அப்படின்னா சங்கு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா மா, மது, பணிலம், வாவி இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே நல்லா படிச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இணை வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1 2 3 4 5 கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியான இணைகள் தான், சரிங்களா? இதில் எதுவும் தவறானது எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியான இணைகள் தான். சமயம் அப்படின்னா ரிலீஜியன், எளிமைனா சிம்பிளிசிட்டி, ஈகை அப்படின்னா சேரிட்டி, கொள்கைனா டாக்டரைன், கண்ணியம் அப்படின்னா டிஜினிட்டி, சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க. எல்லாமே நம்ம எடுத்துக்க கொஸ்டின்லாம் பாருங்கன்னா எக்ஸாம் கேட்கக்கூடிய லெவலில் தான் வந்து கொஸ்டின் எடுத்திருப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. அதாவது பா, இந்த ஓரெழுத்து சொல்லிக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. பா என்ற ஓரெழுத்து ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பாடல். பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடல். கொஸ்டின் 25 பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த சொற்றொடர் வந்து சரியாக அமைந்துள்ளது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர்
ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நீதிக்கு போராடாதவன் நடைப்பிணம், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நீதிக்கு போராடாதவன் நடைப்பிணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த 25 கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.